நமோ வெங்கடேசாய. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஸ்ரீ கோதாதேவி திருக்கல்யாணம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் அனுஷ்டான குல உற்சவம். வேடன் திருக்கோலத்தில் உபயநாச்சியார்களோடு பவனி வந்த ஸ்ரீ வரதராஜ பெருமாள். நாமக்கல்லில் விமர்சையாக நடைபெற்ற ஸ்ரீ அம்மையப்பர் திருக்கல்யாண வைபவம். திரளான பக்தர்கள் தரிசனம். சேலம் அயோத்தியாபட்டினம் ஸ்ரீ கோதண்டராமர் கோவிலில் கூடாரவல்லி திருவிழா. கோதை நாச்சியாருக்கு நடைபெற்ற விசேஷ பூஜைகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் இன்று காலை ஸ்ரீ கோதாதேவி திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மூலவர் பெருமாள், தாயார் மற்றும் உற்சவ மூர்த்திகளை விசேஷமாக அலங்கரித்திருந்தனர். மேடை மீது உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாளையும் தனி மேடையில் ஸ்ரீ கோதை நாச்சியாரையும் சர்வ அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்து ஆரத்தி காண்பித்தனர். பிறகு கும்ப பிரதிஷ்டை, கலசாராதனை, புண்ணியக வாச்சனம் உள்ளிட்ட முறைப்பாடுகளோடு திருமண வைபவத்தை துவக்கிறார். தொடர்ந்து ரக்ஷாபந்தன கயிறுகளுக்கு பூஜைகள் செய்ததும் பாலிகைகளில் நவதானியம் சேர்ப்பித்து அங்குரார்ப்பணம் செய்து கற்பூரம் காண்பித்தனர். தொடர்ந்து சுவாமிக்கும் நாச்சியாருக்கும் கங்கணதாரணம் செய்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர். தொடர்ந்து பட்டு வஸ்திர சமர்ப்பணம் செய்ததும் கனிகாதானம் நடைபெற்றது. பிறகு மாங்கல்ய பூஜை நடத்தி ஸ்ரீ கோதை நாச்சியாருக்கு திருமாங்கல்யம் அணிவிக்கப்பட்டது. தொடர்ந்து தெய்வங்களுக்கு ஆரத்தி காண்பித்து குண்டத்தில் பொறியுடன் பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு வாரணம் ஆயிரம் நடத்தியதும் மாலை மாற்றுதல் வைபவத்தை நடத்தி கோதாதேவியை எம்பெருமான் அருகே நிறுத்தி உற்சவர்கள் மீது அட்சதை தூவி கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் நடைபெறும் திருவிழாக்களில் ஒன்றான அனுஷ்டான குல உற்சவம் செவிலிமேடு பகுதியில் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக செவிலிமேடு ஸ்ரீ ராமானுஜர் சன்னதியிலிருந்து ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆண்டிற்கு ஒருமுறை மட்டும் காட்சி கொடுக்கும் வேடுவர் கோலத்தில் எழுந்தருள ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். உபயநாச்சியார்கள் இருபுறம் நின்றிருக்க ஸ்ரீ ராமானுஜர் பின்தொடர
உற்சவ மூர்த்திகளை பல்வேறு வீதிகள் வழியாக சுமந்து வந்தனர். பிறகு விளக்கொளி பெருமாள் கோவில் தெருவில் உள்ள ஸ்ரீ தேசிகர் சன்னதிக்கு உற்சவர்கள் எழுந்தருளினர். அங்கு ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க மகாதேசிகனுக்கு ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தரிசனம் தந்ததும் தாம்பூல மரியாதைகள் வழங்கப்பட்டன. இதையடுத்து இருகுடை சேவையோடு ஆலயத்தை நோக்கி புறப்பட்டார் ஸ்ரீ வரதராஜ பெருமாள். அங்கு கோவிலை அடைந்ததும் உற்சவ மூர்த்திகள் முன்னிலையில் பாராயணம் நடைபெற்றது. நிறைவாக கொடிமரம் முன்பு நிறுத்தி ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு மங்கள வாத்திய இசையுடன் கும்பதீபம் காட்டி உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் அம்மையப்பர் அருட்பணி அறக்கட்டளை சார்பில் மார்கழி மாத உற்சவத்தை முன்னிட்டு தெய்வ திருக்கல்யாணம் கோலாகலமாக நடத்தப்பட்டது. முன்னதாக அருள்மிகு சக்தி விநாயகர் திருக்கோவிலில் மூலவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். பிறகு கோவிலிலிருந்து பக்தர்கள் பல்வேறு சீர்வரிசை பொருட்களை ஏந்தியபடி ஊர்வலம் புறப்பட்டனர். மங்கள வாத்தியங்களுடன் மண்டபத்தை அடைந்ததும் அங்கு மேடை முன்பு சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பித்தனர். மேடை மீது சுவாமி, அம்பாள் உற்சவ மூர்த்திகளையும் பிரதான கலசங்களையும் வைத்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜையுடன் திருமண வைபவத்தை துவக்கினர். குண்டத்தில் மூலிகை பொருட்களோடு பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் ஆதி தம்பதிகளுக்கு சகஸ்திரதாரை வழியாக புனித நீரை ஊற்றி மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிரியாவிடை மற்றும் அம்பிகையுடன் வீற்றிருந்த பரமசிவனுக்கும் அருகே எழுந்தருளியிருந்த மாணிக்க வாசகருக்கும் வஸ்திரங்கள் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு தூபத்துடன் கோபுர தீபம் மற்றும் கற்பூர ஆரத்தி காட்டியதும் அம்பிகைக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. தொடர்ந்து உற்சவர்களுக்கு மாலை மாற்றுதல் வைபவத்தை நடத்தி தூபத்தோடு கற்பூர ஆரத்தி காண்பித்து திருநாமங்கள் கூறி வண்ணமலர்களால் அர்ச்சனை செய்ததும் நைவேத்தியம் சமர்ப்பித்து நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். சிவகங்கையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு குழந்தை வேலாயுத சுவாமி கோவிலில் மார்கழி மாத கடை செவ்வாயை முன்னிட்டு அழகனுக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவில் கருவறையில் அபயமும் வரதமும் காட்டியபடி நின்ற திருமேனியுடன் அருள் புரியும் ஸ்ரீ குழந்தை வேலாயுத சுவாமிக்கு அபிஷேக பொடி, மாவு கரைசல், பால், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி சந்தன குங்குமம் வைத்து அழகனை அழகாக அலங்கரித்தனர். தொடர்ந்து திருநாமங்கள் கூறி பவளமல்லியால் அர்ச்சனை செய்தனர். இதையடுத்து நைவேத்தியம் சமர்ப்பித்து முருகப்பெருமானுக்கு மகாமங்கல ஆரத்தி காண்பித்தனர். திரளான பக்தர்கள் ஸ்ரீ குழந்தை வேலாயுத சுவாமியை பரவசத்துடன் தரிசித்து வழிபட்டனர். சேலம் அயோத்தியா பட்டினத்தில் உள்ள ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோவிலில் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்கு கூடாரவல்லி உற்சவம் சிறப்பாக நடத்தப்பட்டது. முன்னதாக கோவில் வளாகத்தில் பலிபீடத்தை சிறப்பாக அலங்கரித்து அதன் முன்பு மேடை மீது ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர் சகித ஆஞ்சநேயர் உற்சவ மூர்த்திகளை தங்க கவச அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். தனி சன்னதியில் அருள் புரியும் ஸ்ரீ கருடாழ்வார், ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் ஆகியோருக்கு வெள்ளி கவச அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. கோதை நாச்சியாருக்கு நாமார்ச்சனை செய்து தீபம் காண்பித்தனர். கோஷ்டத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர், தனி சன்னதி கொண்டு அமர்ந்தருளும் ஸ்ரீ தும்பிக்கை ஆழ்வார், கோஷ்டத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத பெருமாள் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கும் ஸ்ரீ அஞ்சனை மைந்தனுக்கும் வெள்ளிக்கவசம் சாற்றப்பட்டு இருந்தது. பிறகு தெய்வங்களுக்கு நாமார்ச்சனையோடு தீபாரதி காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து திருக்கோடி தீபத்தை கைத்தலமாக ஏந்தி மூலவர் சன்னதியிலிருந்து கோவிலை சுற்றி வந்ததும் பரிவார தெய்வங்களுக்கும் திருக்கோடி தீபம் காட்டப்பட்டது. பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆலயத்தின் வெளியே சுமந்து வந்து திருக்கோடி தீப கம்பத்தின் உச்சியில் தீபம் ஏற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து பலிபீடத்திற்கும் தேங்காய் பழங்கள் நிவேதித்து வாத்தியங்கள் முழங்க ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தெய்வங்களை தரிசித்ததும் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. இதையடுத்து கூடாரவல்லியை முன்னிட்டு தனி சன்னதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்கும்
அருகே நின்று அருளிய உற்சவருக்கும் பலவித திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். நிறைவாக அனைவருக்கும் அபிஷேக மஞ்சள் மற்றும் சந்தனம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. பிறகு மங்கள பொருட்கள் உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்த பக்தர்கள் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் சன்னதி முன்பு சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பித்தனர். பிறகு கோதைக்கு மலர் மாலை சாற்றி மாலை மாற்றுதல் வைபவம் நடத்தப்பட்டது. புதுப்பட்டு சேலை கட்டிக்கொண்டு சர்வாபரணங்களுடன் மலர் மாலையும் கண்ணாடி வளையல் மாலைகளோடு மஞ்சள் கயிறுகளையும் கொண்டு அழகாக காட்சி கொடுத்த நாச்சியார் முன்பு பக்தர்கள் பாவை பாசுரங்களை சேவித்தனர். இதைத் தொடர்ந்து நாச்சியாருக்கு ஷோடசோபச்சாரம் செய்து ஆரத்தி காண்பித்ததும் அனைவருக்கும் தீர்த்தம் தந்து சடாரி சாதிக்கப்பட்டது. நிறைவாக பூஜையில் பங்கேற்ற பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டதும் விசேஷ அலங்காரத்துடன் மேடை மீது எழுந்தருளியிருந்த உற்சவர் கோதை நாச்சியாரை சுற்றி பெண்கள் கும்மி அடித்தவாறு வலம் வந்து வணங்கினர். பிறகு ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்கு பிரகார புறப்பாடு நடைபெற்றதும் பெண்கள் ஆலம் கரைத்து திருஷ்டி கழித்தனர். ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள அருள்மிகு வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் எழுந்தருளியிருக்கும் கோதை நாச்சியாருக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனையும் புஷ்பாபிஷேகமும் நடைபெற்றது. கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருள் புரியும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்கும் அருகே எழுந்தருளியிருந்த உற்சவருக்கும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் கோதைக்கு திருமுகத்தில் சந்தன காப்பு சாற்றி தங்க கிரீடத்துடன் காதணிகள் மற்றும் கவசம் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர். உற்சவருக்கும் சிகப்பு பட்டாடை கட்டி அலங்கரித்திருந்தனர். பக்தர்கள் சமர்ப்பித்த வண்ண மலர்கள் கொண்டு நாச்சியாருக்கு புஷ்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. வண்ண நறுமண மலர்கள் நடுவே அழகாக காட்சி கொடுத்த சூடி கொடுத்த சுடற்கொடியாளுக்கு பல்வேறு தீபங்களுடன் மகாகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. கோவை பீளமேடு பகுதியில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்ரீ அஷ்டாம்ச வரத ஆஞ்சநேயருக்கு மார்கழி மாத நிறைவை முன்னிட்டு விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவில் மூலஸ்தானத்தில் அபயம் காட்டி கதை தாங்கியபடி நின்று அருள் புரியும் அஞ்சனை மைந்தனுக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். வாலில் மணிகொண்டு அழகாக காட்சி கொடுத்த ராமதூதனுக்கு கஜமாலையுடன் பிரபை நிறுத்தியிருந்தனர். அபயகரத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் வீற்றிருந்து அருள் புரிகிறார். பக்தர்களின் அபய குரல் கேட்ட நொடியில் அருள் புரிய அடியெடுத்து வைக்கும் கோலத்தில் நின்று அருள் புரியும் அஞ்சனை மைந்தன் அருகே மேடை மீது சீதாராம லக்ஷ்மணர் உற்சவ மூர்த்திகளையும் சிறப்பு அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த சுவாமிக்கு நாமார்ச்சனையோடு தீபாரதி காட்டப்பட்டது. உலக பிரசித்தி பெற்ற நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோவிலில் அஞ்சனை மைந்தனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. கோவிலில் 18 அடி உயரம் கொண்டு நித்தமும் ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை கைகூப்பி தொழுதபடி அருள் புரியும் ஆஞ்சநேயருக்கு முதலில் பலவித நறுமண மலர்கள் கொண்டு புஷ்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு அஞ்சனை மைந்தனுக்கு பலவித திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ராமதூதனை மனமுருக வேண்டி தரிசித்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தேவதானப்பட்டியில் உள்ள அருள்மிகு பத்ரகாளியம்மன் கோவிலில் ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக மூலவருக்கும் உற்சவருக்கும் பட்டாடை கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். கோவில் வளாகத்தில் ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களோடு பஞ்சமுக விளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். திருவிளக்குகளில் தீபங்கள் ஏற்றப்பட்டதும் மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்தனர். தொடர்ந்து போற்றி மந்திரங்களை கூறி பஞ்சமுக திருவிளக்குகளுக்கு
குங்குமம் மற்றும் உதிரி பூக்கள் கொண்டு பக்தியுடன் அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். இதையடுத்து மூலவருக்கும் அர்ச்சனை செய்து ஆரதி காட்டப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் கரந்தையில் உள்ள அருள்மிகு வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவிலில் ஸ்ரீ நடராஜருக்கு நடைபெற்று வந்த திருவாதிரை உற்சவம் திருவெம்பாவை பாராயணத்துடன் நிறைவு பெற்றது. சிவாலய வளாகத்தில் அருள்மிகு சிவகாமி அம்மையுடன் உற்சவர் ஸ்ரீ நடராஜமூர்த்தியை சப்பரத்தில் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். ஆடல் நாயகன் முன்பு அமர்ந்திருந்த ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் திருவெம்பாவை பாசுரங்களை மனமுருக வேண்டி பாராயணம் செய்தனர். சர்வ அலங்காரத்தோடு காட்சி கொடுத்த ஆடல் வல்லோனுக்கு அருகே எழுந்தருளி இருந்த நாயகிக்கும் ஆரத்திகள் காட்டப்பட்டன. பின்னர் உற்சவர்களை சுமந்து கொண்டு சிவபாதம் தாங்கிகள் கோவிலை சுற்றி வலம் வந்தனர். சிவகங்கையில் அமைந்திருக்கும் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி கோவிலில் நடைபெற்று வந்த மண்டல பூஜை நிறைவாக ஹரிஹரசுதனுக்கு புஷ்ப யாக மகோத்சவம் நடைபெற்றது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோவிலில் மூலவர் முன்பு உற்சவரையும் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். ஹரிஹரசுதனுக்கு சந்தன காப்பு சாற்றி வெண்பட்டு கட்டியும் உற்சவருக்கு ஆபரணங்கள் அணிவித்தும் அலங்கரித்திருந்தனர். பக்தர்கள் பலவித வண்ண மலர்கள் மற்றும் பல வகையான பத்திரங்களை சுமந்து கொண்டு கோவிலிலிருந்து ஊர்வலம் புறப்பட்டனர். உலா முடித்து மீண்டும் கோவிலை அடைந்ததும் மூலவருக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த மலர்களால் புஷ்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. வண்ண மலர்கள் நடுவே அழகாக காட்சி கொடுத்த சிவவிஷ்ணு மைந்தனுக்கு தூபத்துடன் கோபுர தீபம், நாகதீபம் உள்ளிட்ட பல்வேறு தீப ஆரத்திகள் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க ஸ்ரீ ஐயப்பனுக்கு சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் நடத்தி நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாமங்கல ஆரத்திகள் காட்டப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஆலை கிராமத்தில் இருக்கும் பஜனை கோவிலில் மார்கழி மாத உற்சவத்தின் நிறைவாக ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயருக்கு விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. கோவில் வளாகத்தில் தாமரை பீடத்தின் மேல் பிரம்மாண்ட சுதை சிற்ப வடிவில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கைகூப்பி தொழுதவாறு நின்று அருள் பாலிக்கிறார். கோவிலில் தனி சன்னதி கொண்டிருக்கும் ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயருக்கு பலவித திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் பட்டு வஸ்திரம் கட்டி காசு மாலையுடன் தங்க மாங்காய் ஹாரம், அடுக்கு பதக்கங்கள் உள்ளிட்ட ஆபரணங்களோடு திருமுடியில் பரிவட்டம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர். உற்சவரையும் சர்வாபரணங்களோடு அழகாக அலங்கரித்திருந்தனர். பிறகு கைப்பலகை மீது நிறுத்தி கோவிலின் வெளியே சுமந்து வந்ததும் பெண்கள் பக்தி பாடல்கள் பாடி கும்மி அடித்து வழிபட்டனர். இதையடுத்து உற்சவமூர்த்திக்கு ஊஞ்சல் சேவையும் நடைபெற்றது. நிறைவாக மூலவருக்கும் உற்சவமூர்த்திக்கும் கும்பதீபம், நட்சத்திர தீபம் காட்டி கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். கோயம்புத்தூர் மாவட்டம் வையம்பாளையம் பகுதியில் இருக்கும் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி கோவிலில் கூடாரவல்லி பூஜைகள் நடைபெற்றன. கோவில் கருவறையில் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா தாயார்கள் இருபுறம் நின்று அருள, நடுநாயகமாக ஸ்ரீ வேணுகோபால சுவாமி குழலூதும் கண்ணனாக காட்சி கொடுத்து அருள்கிறார். பட்டாடை கட்டி வெள்ளிக்கவசம் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். மேடை மீது கோதை நாச்சியாரோடு உற்சவரை சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகளுக்கு நாமார்ச்சனை செய்து ஆண்டாள் சூடிய மாலையை சுவாமிக்கும் எம்பெருமானின் மலர் மாலையை கோதை நாச்சியாருக்கும் அணிவித்து ஆரதி காண்பித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ஈரோடு மாவட்டம் களியங்காடு பகுதியில் கோவில் கொண்டிருக்கும் அருள்மிகு சக்தி மாரியம்மனுக்கு மார்கழி மாத உற்சவத்தையொட்டி சிறப்பு அலங்கார ஆராதனை நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் ஊஞ்சல் மீது உற்சவரை சிறப்பு அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். கண்ணாடி வளையல் மாலைகள் அணிந்தபடி அம்பிகை திருக்காட்சி தந்தருளினார். மூலவருக்கு புதுச்சேலை கட்டி தலைவிரி கோலத்துடன் ஆபரணங்களும் அரளி மலர் மாலைகளும் சூட்டி சிவலிங்கத்தில் சக்தி ஐக்கியம் எனும் பொருளில் அலங்காரம் செய்திருந்தனர். சூலத்துடன் காட்சி கொடுத்த தேவிக்கு நாமார்ச்சனை செய்து தீபாரதி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து சக்தி மாரியம்மனை மனமுருக வேண்டி வழிபட்டனர். சிவகங்கையில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு விஷ்ணு துர்க்கை அம்மன் கோவிலில் உற்சவர் பெருமாளுக்கு பல்லக்கு வைபவம் நடைபெற்றது.
தனி சன்னதியில் அருள் புரியும் ஸ்ரீ குபேர மகாலட்சுமி தாயார் மற்றும் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி சுவாமிக்கு கவசங்கள் அணிவித்து பட்டாடைகள் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். சன்னதி வெளியே மேடை மீது உற்சவ மூர்த்திகளையும் விசேஷ அலங்காரத்தோடு கொலுவிருக்கச் செய்திருந்தனர். மூலமூர்த்திகளுக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் அஷ்டோத்தர நாமங்கள் கூறி வண்ண மலர்கள் மற்றும் துளசி கொண்டு அர்ச்சனை செய்தனர். பிறகு மங்கள வாத்தியங்கள் முழங்க தெய்வங்களுக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் உற்சவ மூர்த்திகளை ஆலய வலம் வரச் செய்தனர். பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தெய்வங்களை பின்தொடர்ந்து வந்ததும் அனைவருக்கும் சடாரி சாதிக்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள மலை கோவிலிலிருந்து மார்கழி மாத உற்சவ விழா நிறைவை முன்னிட்டு ஸ்ரீ நடராஜரும் சிவகாமி அம்மையும் விசேஷ அலங்காரத்துடன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினர். சிவாலயத்திலிருந்து ஸ்ரீ நடராஜரையும் அருள்மிகு சிவகாமி அம்பாளையும் விசேஷமாக அலங்கரித்து வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்ததும் வீதி உலா புறப்பட்டனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க சர்வ அலங்காரத்தோடு ஆடல் நாயகனும் நாயகியும் பல்வேறு வீதிகள் வழியாக பவனி வர பக்தர்கள் தெய்வங்களுக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்திகள் காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் இருக்கும் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கோவிலில் கூடாரவல்லியையொட்டி திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. கூடாரவல்லியை முன்னிட்டு கோவிலை வண்ண மலர் தோரணங்களால் அலங்கரித்திருந்தனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல பக்தர்கள் மங்கள பொருட்களுடன் சீர்வரிசை பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்தனர். கோவிலை அடைந்ததும் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளை சிறப்பு அலங்காரத்துடன் சப்பரத்தில் எழுந்தருளச் செய்து திருமண வைபவத்தை துவக்கினர். கலச பிரதிஷ்டை, புண்ணியாக வாச்சனம் உள்ளிட்ட முறைப்பாடுகள் நடத்தப்பட்டதும் சுவாமிக்கு யக்னோபவீதம் சாற்றி ரக்ஷாபந்தனம் நடைபெற்றது. தொடர்ந்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர். பிறகு மந்திர உச்சாடனங்களுடன் குண்டத்தில் மூலிகை பொருட்கள் மற்றும் பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். இதையடுத்து மாலை மாற்றுதல் வைபவத்தை நடத்தியதும் மாங்கல்ய பூஜை செய்தனர். தொடர்ந்து உபயநாச்சியார்களுக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கருவறையில் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை மடி மீது அமர்த்தி கொண்டு அபயம் காட்டியபடி விசேஷ அலங்காரத்தில் காட்சி கொடுத்த ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளுக்கு பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து தீபம் சமர்ப்பித்தனர். நிறைவாக பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் என்று கோதை நாச்சியார் தனது திருப்பாவை பாடல்களால் கன்னித்தமிழ் துணை கொண்டு கண்ணனுக்கு ஆராதனை செய்து அந்த அரங்கநாதனையே மணாளனாக விரதம் இருந்து அடைந்த மாதம் மார்கழி மாதம். கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர் என்றழைக்கப்படும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் கோவில் கொண்டு அருள் பாலிக்கிறார் ஸ்ரீ வடபத்ர சயன பெருமாள். புராண சிறப்புமிக்க இந்த ஆலயத்தில் லக்ஷ்மி தேவியின் அம்சமாக 5 வயது குழந்தையாக துளசி மாடம் அருகே அவதரித்தவர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார். கோதை என்று பெயரிட்டு பெரியாழ்வார் மகளாக வளர்க்க மார்கழி மாதத்தில் நோம்பிருந்து பூமாலை சூடி அந்த ரங்கநாதனிடம் ஐக்கியமானார் ஸ்ரீ ஆண்டாள். மார்கழி மாதத்தில் நாச்சியாருக்கு நடைபெறும் சேவைகள் மற்றும் வழிபாடுகளை பற்றிய ஒரு சிறப்பு பார்வை உங்களுக்காக. தமிழகத்தின் அரசு முத்திரையாக விளங்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோயில் கோபுரம் வானுயர எழுந்து நிற்கிறது. 11 கலசங்களும் 11 நிலைகளும் கொண்டு விண்ணை முட்டும் அளவிற்கு கம்பீரமாக உயர்ந்து காட்சி தருகிறது ராஜகோபுரம். கோயிலின் உள்ளே தங்க கவசம் வேயப்பட்ட கொடிமரம், அதன் அருகே பலிபீடம் பக்தர்களை வரவேற்கின்றன. ஜெய விஜயர்கள் மூலஸ்தானத்தில் வீற்றிருக்கும் ரங்கநாதரை காவல் காக்கின்றனர். இங்கு தனி சன்னதியில் வெள்ளி நுழைவு வாயிலுடன் வீற்றிருக்கிறார் ஸ்ரீ ஆண்டாள் தாயார். மார்கழி முதல் நாளன்று ஊஞ்சல் மண்டபத்தில் ஸ்ரீ ஆண்டாள் தாயார் ஸ்ரீ ரங்கமன்னாருடன் விசேஷ அலங்காரத்தில் எழுந்தருள்கிறார். தாயார் பொன்னாலான காற்சதங்கைகளும் சிகப்பு பட்டுச்சேலையுடன் தங்க காசு மாலையும் பலவித ஆபரணங்களுடன் கிரீடமும் அணிந்து கொண்டு காட்சி தருகிறார். ஸ்ரீ ரெங்கமன்னாரோ வெண்பட்டுடுத்தி கொண்டு காசு மாலை, சாலக்கிராம மாலை,
நீலநாயக்க பதக்கம், காதணிகளுடன் கற்கள் பதித்த கிரீடமும் அணிந்து கொண்டு இருவரும் கிளிமாலைகள் சூடிக்கொண்டு காட்சி தர தீபாராதனை நடைபெறுகிறது. கோயில் முகப்பில் சங்கு சக்கர திருநாமத்தின் இருபுறமும் பெரிய திருவடியும் சிறிய திருவடியும் சேவிக்க ஆழ்வார் பெருமக்களும் கொலுவிருந்து காட்சி தருகின்றனர். சன்னதி நுழைவு வாயில் முகப்பில் ஆதிசேஷன் மீது சயனமூர்த்தியாக பெருமாள் காட்சி தர ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் காலடியில் தொழுதபடி வீற்றிருக்க சுவாமி சிரசு அருகே கோதை நாச்சியார் அமர்ந்தபடி காட்சி தருகிறார். துளசி மாடத்தின் கீழ் ஆண்டாள் அவதரித்த சுதை சிற்பம் கோயிலின் முகப்பில் அமைய பெற்றுள்ளது. ஸ்ரீ ஆண்டாள் அவதரித்த கோயில் நந்தவனத்தில் இன்றும் துளசியுடன் பலவித வண்ண நறுமண மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. விசேஷ நாட்களான மார்கழி மாத பகல் 10, ராப்பத்து நாட்களில் மாடத்தின் மீது மலர்களால் ஆண்டாள் திருவுருவத்தை அலங்கரிக்கின்றனர். ஸ்ரீ ஆண்டாள் தாயாருக்கு விசேஷ அலங்காரம் செய்து தீப ஆரத்தியும் காண்பிக்கின்றனர். கோயில் வளாகத்தில் கலசங்களை பிரதிஷ்டை செய்து பகல் 10 நாட்களில் ஸ்ரீ ஆண்டாள் தாயாருக்கு அரையர் சேவையும் தைலக்காப்பு உற்சவமும் விமர்சையாக நடத்தப்படுகின்றன. பீடத்தின் மீது தாயாரை கள்ளழகர் அலங்காரத்தில் எழுந்தருளச் செய்து 64 அரிய வகை மூலிகைகளாலான தைலத்தால் தாயாருக்கு எண்ணெய் காப்பு சாற்றப்படுகிறது. பின்னர் புனித நீரால் அபிஷேகம் செய்து கூந்தல் உலர்த்தப்பட்டு தூபம் காட்டப்படுகிறது. இதேபோல் மற்றொரு நாளில் தாயாருக்கு வண்ண மலர் கிரீடம் அணிவித்து சஹஸ்ரதாரை வழியாக மஞ்சள் நீர் ஊற்றி வேத மந்திரங்கள் முழங்க அபிஷேகம் செய்து மகா தீப ஆரத்தி காண்பிக்கப்படுகிறது. பின்னர் மறுநாள் காலை ஆடும் பல்லக்கில் சர்வ அலங்காரத்துடன் ஒய்யாரமாக அமர்ந்த திருமேனியோடு கொலுவிருக்கச் செய்கின்றனர் ஸ்ரீ கோதை நாச்சியாரை. தாயாருக்கு நவரத்தினங்கள் பதித்த கார்கொலுசும் சதகைகளும் பூட்டி வெண்பட்டுடுத்தி பலவித ஆபரணங்களுடன் மாணிக்க கற்கள் பதித்த கவசங்களும் தங்கக்கிளி கைகளில் ஏந்தியவாறு காதணிகளும் நெத்திச்சுட்டியுடன் சிகை அலங்காரமும் செய்து அழகாக அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கின்றனர். ராஜகோபுரம் அருகே பல்லக்கில் எழுந்தருளிய தாயாருக்கு அரையர் சேவை நடைபெறுகிறது. தன் அழகை தானே கண்டு ரசித்தபடி பல்லக்கில் அமர்ந்து உலாவரும் தாயாருக்கு பக்தர்கள் கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கின்றனர். கோயில் வளாகம் முழுவதும் தாயார்கள் மற்றும் கோதை நாச்சியாருடன் ஸ்ரீ ரெங்கநாதர் எழுந்தருளிய ஓவியங்களும் சுவாமியின் அவதார திருவுருவங்களும் அழகாக வரையப்பட்டுள்ளன. பக்தர்கள் மார்கழி மாதத்தில் விரதம் மேற்கொண்டு நல் வாழ்க்கை துணை அமைய அதிகாலையில் நீராடி ஸ்ரீ ஆண்டாள் தாயாருக்கு துளசி மாலையிட்டு நெய் விளக்கேற்றி மனமுருக வேண்டி வழிபடுகின்றனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஸ்ரீ கோதாதேவி திருக்கல்யாணம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் அனுஷ்டான குல உற்சவம். வேடன் திருக்கோலத்தில் உபயநாச்சியார்களோடு பவனி வந்த ஸ்ரீ வரதராஜ பெருமாள். நாமக்கல்லில் விமர்சையாக நடைபெற்ற ஸ்ரீ அம்மையப்பர் திருக்கல்யாண வைபவம். திரளான பக்தர்கள் தரிசனம். சேலம் அயோத்தியாபட்டினம் ஸ்ரீ கோதண்டராமர் கோவிலில் கூடாரவல்லி திருவிழா. கோதை நாச்சியாருக்கு நடைபெற்ற விசேஷ பூஜைகள். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.